விவசாயத்தில் அறுவடைக்கு பின்னர் வயலில் உள்ள இலத்தலை துண்டுகளை அப்புறப்படுத்தாமல் வயல்லே துண்டாக்கி மண்ணில் கலக்க செய்கிற இயந்திரம் தான் இந்த ரொட்டவேட்டர். இந்த ரொட்டவேட்டர் 2ஆம் கட்ட கருவி வகைகளில் வரும். நெல் வயலில் நடவுக்கு முன்னே சேரடித்து நிலத்தை சமப்படுத்த இந்த ரொட்டவேட்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மற்ற கருவிகள் எல்லாம் களையை மட்டும்தான் எடுக்கும். ஆனால் இந்த ரொட்டவேட்டரோ களை செடிகள் மட்டும் இல்லாமல் அறுவடைக்கு பின்னர் உள்ள கழிவுகளை சிறு துண்டாக்கி மண்ணோட கலக்கி இயற்கை உரமாக மாற்றிடுது. ரொட்டவேட்டர்கள் மேல் மட்டமாக மட்டும் செல்லாமல் நல்லா ஆழமாக பாயறதால வேர்களையும் சேர்த்து துண்டாக்குது. இதனால் அடுத்த பயிரை பயிரிடும்போது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். பொதுவாக ரொட்டவேட்டர்கள் உழவின் அகலம் பொறுத்தும் பிளேடுகளின் எண்ணிக்கை பொறுத்தும் வகைப்படுத்தப்படுது. 5 அடி 36 பிளேட் மற்றும் 6 அடி 42 பிளேட் ரொட்டவேட்டர்கள் மிகவும் பிரதானமாக விவசாயிகளின் மத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரொட்டவேட்டரை ஜான் டியரோட 5045, 5050D மாடல்களில் உழவு செய்ய மிகவும் ஏற்றதாக இருக்கும். அதில் உள்ள இண்டிபெண்டன்ட் டூயல் கிளட்ச் டிராக்டர் நிறுத்தினாலும் ரொட்டவேட்டர் இயங்கும் விதம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டியூவல் PTO காடு மற்றும் பயிரின் தன்மைக்கேற்ப இருவேறு வேகங்களில் ரொட்டவேட்டர் இயங்கும் விதம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள வாட்டர் ப்ரூஃப் ஆயில் சீல் தண்ணீர் உட்புகுவதை முற்றிலும் தவிர்க்கப்படுது. இதனால் பாகங்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. எங்கள் குடும்பம் பாரம்பரியான விவசாய குடும்பம் தான். நாங்கள் மாடு கோழி எல்லாமே வளர்த்துக்கிட்டு விவசாயம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட 2 டிராக்டர் இருக்குது. இதை வச்சு விவசாயம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வெள்ளாமை எடுத்துகிட்டு சோளப்பயிர் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி மக்காச்சோளம் பருத்திக்காடு இதெல்லாம் அப்படியே ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லானா அந்த பயிர் எல்லாமே கழியோட பயிர் எல்லாமே நல்லா தூள் பண்ணிடும். இதில் 2 கீர் இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு உழவு ஓட்டும் போது கொஞ்சம் பெருசில் போட்டு ஓட்டலாம். 2வது சின்னதில் போட்டு ஓட்டும் போது இன்னும் நல்லா தூளாக வந்துடும். அந்த கழிவு பண்ணை கழிவுகள் எல்லாமே நல்லா உரமாயிடும். இது ஜாண்டியில் டேல் கிளட்ச் இருக்கிறதுனால டர்னிங்லாம் திரும்பும் போது ஆழம் குறையாமல் அதே ஆழத்துக்கு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க. லைஃப்பும் நல்லா இருக்குதுங்க. மற்றதுக்கு இது பரவாயில்ல, ஓரளவுக்கு லைஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கொங்குனா டிராக்டர்ஸின் கிளைகளை அணுகவும் அல்லது தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி.